ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேயுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்ப அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. மக்களே, மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கு 29. ஸோ 29 நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நினச்சி பாருங்களேன், மே மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்முடைய அன்னை மாமரி மே மாதம் வணக்க மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அன்னை மாமரியை நமக்கு மீண்டும் இந்த திருச்சபை, தாய் திருச்சபை கொடுத்திருக்கிறது, கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே அன்னை மாமரி அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய உள்ளத்தில் சின்ன சின்ன மகிழ்ச்சி உண்டு. காரணம், இவள் நம்மோடு இருக்கிறாள், நமக்காக பரிந்து பேசுவாள். இந்த தேசத்தில் நாம் இங்கு வரும்போது அன்னை மாமரி தான் நமக்கு வழி நடத்தி காட்டியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பரிந்துரையில் நாம் மன்றாடுகிற போதெல்லாம் அவளும் நமக்காக பரிந்து பேசுகிறார். எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன என்றால், அன்னை மாமரி எல்லா குடும்பங்களிலும் உடனிருந்து நம்முடைய சிறப்பாக நம்முடைய தேவைகளை முற்றிலும் அறிந்தவராக இருக்கிறார். நற்சுகம், நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல பிள்ளைகள், நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு தேசம், இப்படியாக நல்லது என்று பார்க்கிற போது அன்னை மாமரி நம்மோடு உடனிருப்பதால் நாம் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நேற்று இரவு 8 மணியிலிருந்து இன்று வரை நாம் எல்லா குடும்பங்களிலுமே அன்பியமாக ஒருங்கிணைந்து திருச்செப மாலையை தியானித்திருக்கிறோம். இன்னொரு அன்னைக்கு பிடித்தமான ஒரு செயலை நாம் செய்திருக்கிறோம், நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறோம். ஆக அன்னை மாமரி இதை பார்க்கின்ற விதத்தில் திருச்செப மாலையை தியானித்திருக்கிறோம். எனவே அன்னை மாமரிக்கு பிடித்த காரியத்தை நாம் செய்ததால் நிச்சயம் அவளுடைய பரிந்துரையும் தன் மகன் இயேசுனுடைய ஆசீரும் நம்முடைய குடும்பங்களிலே நிரம்பவே இருக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. இந்த திருப்பலியானது அவளுடைய பரிந்துரைக்கு நன்றி கலந்த பலியாகவும் தாய் திருச்சபையோடு இணைந்து மூவொரு கடவுளுடைய பெருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். ஆக இப்படி இந்த மூவொரு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் ஒரு சரியான புரிதல் இருக்க வேண்டும். நம்முடைய கத்தோலிக்க மறையில் மட்டும்தான் இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. மற்ற திருச்சபைகளிலே எப்படியோ என்று தெரியாது. நம்முடைய திருச்சபை தான் ஒரு முழுமை பெற்ற ஒரு திருச்சபை, முழுமையை நோக்கி வழிநடத்துகிற ஒரு திருச்சபை. காரணம், நம்முடைய திருச்சபையிலே தந்தையாய கடவுளுக்கு மதிப்பு உண்டு, தந்தையாய கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிறோம். திருச்சபை நமக்கு போதிக்கிறது, எல்லா காரியங்களிலும் தந்தையாய கடவுளையே போற்றி புகழுங்கள் என்று. இரண்டாவதாக, அவர் வெளிப்படுத்திய, அவர் தந்த மகன் இயேசு நமக்கு இரட்சிப்பாளராக இருக்கிறார். எனவே அவர் எங்குமல்ல நம்மோடு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தூய துணையாளர். ஆக அந்த மூவொரு கடவுளுடைய விழாவை நாம் கொண்டாடுகிற போது நம்முடைய திரு அவைதான் இந்த ஒரு நாளை குறித்து மக்களாகிய நாம் இந்த மூவொரு கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு குளத்தில், சின்ன ஒரு குளத்தில் தண்ணி வற்றி கொண்டிருந்தது. அதில் ஒரு மீன் துடிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுக்குள்ளே மீன் துடித்ததை பார்த்து வழியோரமாக வந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, இவன் ஏன், நான் வெளியே இருக்கிறேன், குளத்துக்கு வெளியே இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், அப்போ இந்த மீனையும் பிடிச்சி வெளியே வச்சோம்னா அவன் நல்லா இருப்பான், அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு என்ன பண்ணுது, அந்த மீனை பிடிச்சி வெளியே விடுது. நல்லா என்ன மாதிரி நீனு நல்லா இரு. கொஞ்ச நேரத்தில் மீன் சேர்த்து போச்சு. ஆனால் குரங்கு என்ன சொல்லுது, என்ன மாதிரி அவனுக்கு வாழ தெரியலை, சுவாசிக்க தெரியலை அவனுக்கு அப்படின்னு சொல்லுது.
சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நாமளும் திருமறையை சொல்லிக் கொடுக்குற பாடங்களை சரியாகவே புரிஞ்சுக்கிற முடியாது, நாமளும் அதன் மேலே நம்பிக்கை கொள்ள முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஒரு சின்ன சின்ன வாசகங்களை நான் எடுத்து வாசிக்கிறேன். பொறுமையோடு இருப்பீங்களா? பார்ப்போம் எப்படி பொறுமையாக இருக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சரியா? தூங்கிடக்கூடாது. சரியா? 1 தந்தையாகிய கடவுளை பற்றி நாம் கொஞ்சம் தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால், எரேமியா புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் நம்மளை தெரியும், கடவுள் படைத்தவர், உருவாக்கியவர் அப்படின்னு சொல்லி. இங்கே கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எரேமியா புத்தகத்தில் 29:11 அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கடவுள் நமக்குன்னா ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் எல்லாமே நல்வாழ்வு கொடுக்கிற திட்டங்கள். இப்படிப்பட்ட கடவுளைத்தான் நாம் இன்றைக்கு நம்ம அனுபவிக்கணும், தெரிந்து கொள்ளணும். மறுபடி பார்க்கிறோம், நீங்கள் மன்றாடுவீர்கள், நான் செவி கொடுப்பேன். நீங்கள் தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும் பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். கடவுள் மறுபடி சொல்கிறார், நான் உங்களோட தான் இருப்பேன், நீங்கள் தேடும்போது நான் என்னை காண்பீர்கள். அதே போல் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள், அடிமைத்தனையின் தளத்திலிருந்து உங்களை நான் அழைத்து வருவேன், எல்லா மக்களையும் நான் கூட்டி சேர்ப்பேன், திரும்ப நீங்கள் என்னுடைய மந்தைகளாக கட்டி எழுப்பப்படுவீர்கள். ஆக கடவுளுடைய வார்த்தை எண்ணம் எல்லாம் நாம் அவரை தேட வேண்டும், கண்டடைய வேண்டும். அவர் செவி கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். அனைத்து திட்டங்களும் நம்முடைய வாழ்வுக்கு நல்வினை, ஆசீர்வாதம் கொடுக்கிற திட்டங்களே அன்றி ஒருபோதும் அந்த திட்டங்கள் அழியக்கூடிய திட்டங்கள் அல்ல, அல்லது கோபத்தினுடைய திட்டங்கள் அல்ல, மாறாக நாம் நல்வாழ்வின் திட்டங்கள். இது கடவுளுடைய சிந்தனை. அடுத்தபடியாக நம்முடைய புலம்பல் புத்தகத்தில் 3:22 நாம் பார்க்கிறோம், அவருடைய அன்பு ஒருபோதும் குறைந்து போவதில்லை. கடவுள் மீண்டும் மீண்டும் நம்முடைய இஸ்ராயேல் மக்களை எப்படி அன்பு செய்தாரோ அதுபோலவே அவருடைய அன்பு, இரக்கம் முடிவுறாமல் நம்மை எந்நாளும் பாதுகாக்கும். ஆக நம்முடைய வாழ்வில் தந்தையாய கடவுளுக்குத்தான் முழு மாட்சியும் நன்றியும், அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் எந்நாளும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக மகன் இயேசு. இந்த மகன் இயேசு இம்மானுவேல், இளம் தளிர், சுடர் பேரொளி, வியத்தக ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், அமைதியின் அரசர் என்றெல்லாம் பார்த்தாலும் இந்த மகன் என்ன செய்கிறார் என்றால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார். என்ன? இவர் மாடடை குடிலில் பிறக்க வேண்டும். அரசராக இருக்கிறவர் ஏதோ மாளிகையில் பிறக்க வேண்டும் அல்ல, மாறாக மாடடை குடிலில் பிறந்து எளிமையை அடிக்கோலம் பூண்டு நமக்கு அவர் தெய்வமாக வருகிறார். ஆக இப்படியாக அவர் பிறப்பிலே வித்தியாசம், அவருடைய இறப்பிலே ஒரு வித்தியாசம். உலகம் மடமையாக கருதிய அந்த சிலுவையை இவர் தேர்ந்து கொண்டார் நம்முடைய ரட்சிப்புக்காக. மூன்றாவது செய்த காரியம்தான் இன்றும் நாமும் அவருடைய பாதத்தில் இருக்கிறோம், உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி. வந்தார், சென்றார், போனார் என்ற காரியம் அல்ல, மாறாக அவர் மீண்டும் சாவின் மீது வெற்றி கொண்டு நம்மோடு இருக்கிற ஒரு உயிர்ப்பின் தன்மையை கொண்டதால் இன்று நீங்களும் நானும் இயேசுவை நாம் தேடுகிறோம். ஆக இந்த இயேசு தன்னுடைய தந்தையாகிய கடவுளுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக பார்க்கிற போது இந்த தூய ஆவியானவர் துணையாளராக, உண்மையை வெளிப்படுத்துகிறவராக, அந்த வெளிப்படுத்துகிற உண்மையை நோக்கி மக்களையும் அழைத்து செல்பவராக அப்படி இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் வரப்போகின்றவற்றை அறிவிக்கிறவராக, வரப்போகின்றவரை மாட்சிப்படுத்துபவராக, வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்பவராக இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார், நல்ல மனநிலையை, மக்களுடைய மனநிலையை அறிபவராக இருக்கிறார், நன்மைக்காக ஒத்துழைப்பு செய்யக்கூடிய மனநிலையையும் அவர் கட்டி எழுப்புகிறார். நாம் அனைவரும் வித்தியாசமான மனநிலையை கொண்டிருந்தாலும் அவர் நன்மைக்காக நம் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து
நன்மை தரத்திற்கு ஒத்துப்போக அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இப்படிப்பட்டவர் தான் தூய ஆவியானவர். ஆக ஒவ்வொரு கடவுளுடைய நிலையை நாம் அறிந்தாலும் இந்த 3 பேரும் ஒரே கடவுளாக இருக்கிறார்கள். இதில் நாம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஆனால், இவர்களிடம் நிலவிய ஒற்றுமை, இவருடைய நிலவிய இரக்க குணம், இவரிடம் நிலவிய உடனிருப்பு, இவர்களிடம் இருக்கின்ற அன்பை நாம் எடுத்து தியானிக்க வேண்டும். அதுதான் இன்றைய குடும்பத்தில் தந்தையாக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, தாயாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்குள்ளே குடும்ப ஒற்றுமை தேவை, மிக மிக அவசியம். மூவொரு கடவுளுடைய பெருவிழா நமக்கு கொடுப்பது மக்களாகிய நாம், அவருடைய அந்த திருமணம் என்ற உடன்படிக்கையில் கட்டப்பட்ட நாம், நமக்கு தேவை ஒற்றுமை. ஒற்றுமை என்று சொல்லுகிற போது நான் ஈகோ அந்த ஒரு மனப்பான்மையில் அல்ல, மாறாக விட்டு கொடுப்பதிலே ஒற்றுமை, மன்னிப்பதிலே ஒரு நல்ல மனநிலை வெளிப்படுத்துவதிலே ஒற்றுமை, என்னாலும் அன்பு செய்வதிலே ஒரு நல்ல மனநிலை பெருகும். ஆக இப்படியாக நம்முடைய குடும்பங்கள் ஒற்றுமையில் அந்த மூவொரு கடவுளின் இடத்தில் நிலவிய ஒற்றுமையும் நல்ல பண்புகளும் நிலவ வேண்டுமேயானால் நாமும் சிறிதளவாவது தியாகம் கொண்டு இரக்கம் கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அன்பு கொண்டு வாழ்ந்தால் தூய ஆவியாரிடம் நிலவிய அல்லது அந்த மூவொரு கடவுளிடம் நிலவிய அந்த நல்ல பண்பு நம்மிடமும் நிகழும். ஆக இந்த ஒரு கருத்திற்காக இந்த வாரம் முழுவதும் நாம் ஒன்றாயிருக்க கற்றுக்கொள்வோம். ஞானத்திலும் இறை சித்தத்திலும் ஒரே வல்லமையும் கொண்ட கடவுள் நம்மையும் நிறைவாய் ஆசீர்வதித்து இயேசுவோடு ஒன்றாய் வாழவும், ஒருவருக்கொருவர் உறுதுணையாயிருந்து மகிழ்ச்சியோடு உற்சாகப்படுத்தவும், இன்னும் அதிகமாய் ஒருவருக்கொருவர் நன்றி சொல்லி பாராட்டவும் இருக்க இயேசுவே நீர் கொண்டிருந்த மனநிலையிலே வாழ எங்களையும் உம்முடைய மனநிலையிலே வைத்து ஆசீர்வதியும் பிதாவே. ஆமென்.